அன்பான மாணவ நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் மாடர்ன் அல்ஜிப்ராவில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ரிங்ஸ், சப்ரிங்ஸ், ஐடியல்ஸ். இன்னைக்கு உண்டான டாபிக் இந்த 3 டாபிக் தான். ரிங்ஸு, சப்ரிங்ஸ், ஐடியல்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான டாபிக்கு. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடைசி கிளாஸ், லாஸ்ட் கிளாஸினுடைய கண்டினியூஷன்ஸ் அதில் அல்லது அதை விட்டு போன சில கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். குரூப் ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குரூப் ஹோமோமார்பிசம் அப்படின்னா ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஏ பிஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் இருந்தால் அது ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதை தான் இந்த கிளாஸில் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம அதுக்கடுத்த இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ்: எஃப் ஆஃப் இஜெட் டு இஜெட். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இஜெட்லேருந்து இஜெட்டுக்கு போகுது. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மோனோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோமார்பிசம் அப்படின்னா அந்த ஹோமோமார்பிசத்தோட ஒரு கண்டிஷன் அடிஷனலாக சேர்ந்துருக்கும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, 1 இருந்துச்சுன்னா அதை மோனோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்னா அது நமக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 1னா என்ன? ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போகும். அதில் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை 1 சொல்லுவோம். அதை தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5xன்ற ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோனோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது குரூப் இசட்லேருந்து இசட்டுக்கு போகுது. இங்கே ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷன். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணலாம். ஹோமோமார்பிசம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய், அந்த கண்டிஷன். ஸோ அந்த 5x அப்படின்றத அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய், அந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குரூப் ஹோமோமார்பிசம் சொல்கிறோம். இன் அடிஷன் டு திஸ், இதை தவிர நமக்கு மோனோமார்பிசம் 1 அப்படின்றத கண்டிஷன் இருக்குது. அதனால் அதை மோனோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நம்பர் 2, எஃப் இசட் ஃப்ரம் இசட் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஏ ஹோமோமார்பிசம். ஸோ இது இஜெட்லேருந்து இஜெட்டுக்கு போகுது. என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இஜெட்டில் இருக்க நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு மேப் ஆகிட்டு இருக்கு. அதாவது 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4க்கு மேப் ஆகும், 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9க்கு மேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹோமோமார்பிசம் மாதிரி இருக்கும். இஜெட்லேருந்து இஜெட்டுக்கு போகுது. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, -2 கொடுத்தேனாலும் 4க்கு தான் போகும், +2 கொடுத்தேனாலும் 4க்கு தான் போகும். இதில் என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வராது. ஏன்னாக்க 2 -2வும் +4க்கு தான் போகுது, +2வும் -4க்கு தான் போகுது. இப்போ 2 எலமெண்ட் ஒரே எலமெண்ட்டுக்கு போகிறதுனால அது 1 கண்டிஷன் வராது. அதனால மோனோமார்பிசம் நம்ம சொல்ல முடியாது. அதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்த நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தியரம், எஃப் ஃப்ரம் G1 to G2, G from G2 to G3 are 2 homomorphisms. Then G composite of F from G1 to G3 is also a homomorphism. அதாவது இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ். 2 மேப் எடுத்து 2 மேப்புக்கு காம்போசிஷன் போடுறோம். அப்படி காம்போசிஷன் போட்டோம்னா அந்த காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு தியரத்துக்கு ப்ரூஃப் இருக்கு. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஒரு ஹோமோமார்பிசம் அப்படின்ற விஷயத்தை எக்ஸாம்பிள் மூலமாக கூட பார்க்கலாம். ஸோ அப்போ காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ், 2 ஹோமோமார்பிசத்தை எடுத்துட்டு அதுக்கு காம்போசிஷன் போட்டோம்னா அந்த காம்போசிஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோமார்பிசமாக தான் இருக்கும். அப்படின்றது தான் நம்ம இந்த தியரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப் ஃப்ரம் G1 to G2 be a group homomorphism, then ker of is normal subgroup of G1, image of is a subgroup of G2.
ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து G1லேருந்து G2க்கு வந்து போகுது, அது ஒரு ஹோமோமார்பிசம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே உண்மைன்னு சொல்கிறாங்க. எந்த ரெண்டு உண்மை அப்படின்னா கெரப் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் G1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது உண்மை. அப்புறம் இமேஜ் எஃப் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் G2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. G1ன்றது டொமைன் செட்டு, G2ன்றது கோடொமைன் செட்டு. இப்போ G1ல வந்து கேரப் வந்து நார்மல் சப்குரூப் ஆகும். ஸோ நமக்கு நார்மல் சப்குரூப்னா தெரியும், HX ஈக்குவல் டு XH அல்லது NX ஈக்குவல் டு XN, N வந்து கேபிட்டல் N. அப்புறம் அந்த மாதிரி அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அது முதல்ல சப்குரூப்பாக இருக்கும், அது அடுத்தது வந்து நார்மல் கண்டிஷன் இருக்கிறதுக்கு நார்மல் சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து கெரப் வந்து எதில் நார்மல் சப்குரூப்பாக இருக்கும், டொமைன் செட்டில் வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஒரு பாயிண்ட். அடுத்தது இமேஜ் எஃப் அப்படின்றது வந்து சப்குரூப்பாக இருக்கும். எதில் சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த கோடொமைன் செட்டினுடைய சப்குரூப்பாக இருக்கும். கோடொமைன் செட்டுன்றது G2, ஸோ அதில் வந்து இது சப்குரூப்பாக இருக்கும் இமேஜ் எஃப். ஸோ இமேஜினாவே தெரியும், எஃப் வந்து G1ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை G2க்கு கொண்டு போகிற வேலையை தான் அந்த எஃப்ன்றது செய்யுது. இப்போ இமேஜ் எஃப்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக G2னுடைய சப்செட்டு தான், அதில் தான் வந்து அது சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஹோமோமார்பிசம் வந்து எப்போ ஐசோமார்பிசமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹோமோமார்பிசத்தினுடைய கண்டிஷனோட அடிஷனலாக ஒரு 2 கண்டிஷனை சேர்த்தோம்னா அது ஐசோமார்பிசமாக மாறும். அதே டெஃபினிஷன் தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 கண்டிஷன் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா 1 on 2, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து 1 இருக்கணும், on 2 இருக்கணும். 2 இருந்துச்சுன்னா அந்த ஹோமோமார்பிசத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஹோமோமார்பிசத்தினுடைய கண்டிஷன் வந்து என்னது, 2 குரூப் எடுத்துக்கணும், G1 G2 be 2 groups. A homomorphism from G1 to G2 is called an isomorphism or group isomorphism if F is 1 and on 2. அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஹோமோமார்பிசமாக இருக்கணும். அந்த ஹோமோமார்பிசத்தோட அடிஷனலாக வந்து 1 on 2 இருந்துச்சுன்னா அது ஐசோமார்பிசமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம 2 குரூப் வந்து ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அல்லது ஐசோமார்பிக் டு G1 இஸ் ஐசோமார்பிக் டு G2 அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றத ரிமார்க்கில் கொடுக்குறோம். இன் திஸ் கேஸ் வி சே தட் குரூப் G1 இஸ் ஐசோமார்பிக் டு குரூப் G2. G1ன்றது வந்து G2க்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது G1 G2 ஆர் ஐசோமார்பிக், இந்த 2 ஐசோமார்பிக்காக, G1 G2 ஐசோமார்பிக்காக இருக்குது. ஸோ எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி G1 இஸ் ஐசோமார்பிக் டு G2 அந்த மாதிரி நோட்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஐசோமார்பிசம் ஆஃப் குரூப் G ஆல் டு இட் செல்ஃப் இஸ் கால்ட் ஆன் ஆட்டோமார்பிசம். ஸோ இந்த ஐசோமார்பிசத்தை நம்ம எப்போ வந்து ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஐசோமார்பிசம் வந்து குரூப் G1லேருந்து G2க்கு போகாமல் G1லேருந்து G1க்கோ அல்லது Gலேருந்து Gக்கோ அப்படி போச்சுன்னா அதை வந்து ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த நமக்கு செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசத்தை பூரா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது குரூப் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் இஸ் ஏ குரூப்னு கூட சொல்லலாம். அண்டர் த ஆப்ரேஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க ஐசோமார்பிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. So that G வந்து set of all matrix A, B, minus B, A, B belongs to R is a subgroup of M2. Then so that G from G to C is defined by this is an isomorphism. அதாவது Gன்றது வந்து subgroup of M2R, அதாவது வந்து set of all matrix வந்து அதனுடைய சப்குரூப் Gன்றது. செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸை வந்து 2x2 மேட்ரிக்ஸை வந்து M2Rன்னு சொல்லுவோம். அதில் வந்து இது சப்குரூப், Gன்றது வந்து சப்குரூப். ஸோ முதல்ல வந்து நமக்கு குரூப்பாக இருந்தாலே போதும், அது சப்குரூப்னால நமக்கு ஓகே தான். ஸோ அங்கே Gலேருந்து எங்கே போகுது அப்படின்னா சிக்கு போகுது. சின்றது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ தென் த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், எஃப்லேருந்து எஃப் ஃப்ரம் G to C டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் AB மைனஸ் BA இஸ் ஈக்குவல் டு A plus IB இஸ் அன் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த 2x2 மேட்ரிக்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த B மைனஸ் B அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் டயகனல், இந்த டயகனல்
மெயின் டயக்ராம்ல வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ள போகிறோம். அது M2R சப்குரூப்பாக இருக்கு. நமக்கு குரூப்பு சப் குரூப்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே மேப்பிங் வந்து ஜியிலேருந்து சிக்கு வந்து மேப் ஆகுது, அவ்வளோதான் விஷயம். ஸோ மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டு அது A+IB அந்த மாதிரி அங்கே போகுது. இது வந்து ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஐசோமார்பிசம்னா என்னென்னலாம் கண்டிஷன், ஹோமோமார்பிசம் கண்டிஷன் சாட்டிஃபை பண்ணோம். 1 on 2 இருக்கான்னு பார்க்கணும். ஹோமோமார்பிசம் கண்டிஷன் என்னது, f(x,y) = f(x) × f(y), அது இது சாட்டிஃபை பண்ணோம். அப்புறம் வந்து 1 on 2 இருக்கா, 1 இருக்கும், on 2 இருக்கும். therefore it is an isomorphism அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்ன தியரம் சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து G1ல இருந்து G2க்கு போச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் எங்க இருந்து எங்க போகும் அப்படின்னா G2ல இருந்து G1க்கு வந்து போகும். இப்போ இந்த தியரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் வந்து G1ல இருந்து G2க்கு ஐசோமார்பிசமா இருந்துச்சுன்னா, குரூப் ஐசோமார்பிசமா இருந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸும் ஐசோமார்பிசமா தான் இருக்கும். எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் G2 to G1 இஸ் ஆல்சோ அன் ஐசோமார்பிசம். ஸோ எஃப் ஐசோமார்பிசமா இருந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஐசோமார்பிசம் அப்படின்றத அந்த தியரம் நமக்கு சொல்லுது. If f from G1 to G2 is an isomorphism of groups, then f inverse from G2 to G1 is also an isomorphism. ஸோ அதுதான் சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப் ஐசோமார்பிசமா இருந்தா எஃப் இன்வர்ஸும் ஐசோமார்பிசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் அந்த தியரம் வந்து பார்க்க போறோம். அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு குரூப் எடுத்துக்கிறோம். ரெண்டு குரூப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றோம். எஃப் வந்து G1 to G2. இது வந்து குரூப் ஹோமோமார்பிசம், நாட் ஓன்லி குரூப் ஆன்2 ஹோமோமார்பிசம். அப்படி இருந்துச்சுன்னா G1 பார் கெர்எஃப் இஸ் ஐசோமார்பிக் டு G2 அப்படின்னு சொல்லலாம். G1 பார் கெர்எஃப் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் ஏ குரூப்பு. ஸோ அது வந்து ஒரு குரூப் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். கெர்எஃப் இஸ் ஏ நார்மல் சப் குரூப்பு. G1 by கெர்எஃப்ன்றது வந்து கோஷன் குரூப், நம்ம ஏற்கனவே படித்த விஷயம் தான். அதெல்லாம் கெர்எஃப்னா கெர்னல் ஆஃப் எஃப். கெர்னல் ஆஃப் எஃப் அப்படின்றது என்னன்னா, எஃப் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டி எலமெண்ட்டுக்கு வந்து G2ல இருக்கக்கூடிய ஐடென்டி எலமெண்ட்டுக்கு வந்து மேப் ஆகுதோ அதை கெர்எஃப்னு சொல்லுவோம். ஸோ கெர்எஃப் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் G1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ G1 by பார் கெர்எஃப் இஸ் நத்திங் பட் அன் கோஷன் குரூப். அந்த கோஷன் குரூப் இட்ஸ் ஐசோமார்பிக் டு G2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதில் எஃப்இமார்பிசம் அந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா, அதாவது ஆன்2 கண்டிஷன் இல்லைன்னா G2க்கு பதிலாக எஃப் ஆஃப் G1 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எஃப்இமார்பிசம் கண்டிஷன் இருக்கிறதுனால நமக்கு அங்கே கொடுத்துருக்கணும், கொடுக்காதல நம்ம சேர்த்துக்கலாம். எஃப்இமார்பிசம் திஸ் இஸ் ஆன்2 ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எனி cyclic group is isomorphic to Z plus or Zn plus for n belongs to capital N. ஸோ எந்த சைக்கிளிக் குரூப் எடுத்தாலும் அது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னா, Z பிளஸுக்கு ஐசோமார்பிசமாக இருக்கும், அல்லது Zn பிளஸுக்கு வந்து ஐசோமார்பிசமாக இருக்கும். Z பிளஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பிளஸ் ஆப்ரேஷன். Zன்றது இன்டிஜர் மாடுலோ n அந்த செட்டு, அது வந்து பிளஸ் சர்க்கிள்னு போடுவோம். நம்ம வந்து பிளஸ்ன்னு இங்கே வந்து டினோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீ எந்த ஒரு சைக்கிளிக் குரூப் எடுத்தாலும் அது வந்து ஏதாவது ஒன்றுக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். ஒன்று வந்து Z பிளஸுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், அல்லது Zn பிளஸுக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது தான் இந்த தியரம் நமக்கு சொல்லுது. ஸோ கராலரி என்ன சொல்லுது அப்படின்னா, எனி டூ ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்ஸ் ஆர் சேம் ஆர்டர் இஸ் ஐசோமார்பிக். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு குரூப் எடுத்துக்கிறோம், ரெண்டு ஃபைனட் குரூப்பாக இருக்கணும். முக்கியமாக ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும்னா, ஆர்டர்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வந்து ஆர்டர். ஸோ ஃபைனட்டாக இருக்கணும். ஆர்டர் வந்து ரெண்டு குரூப்புக்கும் சேமாக இருக்கணும். சப்போஸ் வந்து ஒரு குரூப்புக்கு 10 இருந்தால் இன்னொரு குரூப்புக்கும் 10 இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு குரூப்பும் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். ஸோ இது இப்போ ஏன் இந்த கரால் ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தியரத்தினுடைய கரால் ஏரியா என்ன படி அந்த தியரத்தை யூஸ் பண்ணலாம் கரால் ஏரியில. என்னன்னா, எனி ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் வந்து என்ன செய்யுதான் அப்படின்னா, இசட்டுக்கோ Zn பிளஸுக்கோ ஐசோமார்பிக்காக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஐசோமார்பிக் டு இசட்டோ Zn பிளஸோ, அப்போ இது ரெண்டும் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது தான். அதாவது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால அது வந்து
இந்த எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிட்ட ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்ஸ் 2 ஐசோமார்பிக்காக தான். ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்றோம். ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி அப்படின்றது என்னன்னா, ஜில இருந்து ஜிக்கு ஒரு ஐசோமார்பிசம் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆட்டோமார்பிசம் பேரு. இந்த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசத்தை தூக்கி ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா ஆர்ட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் நத்திங் பட் ஏ செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம். ஆட்டோமார்பிசம்னா என்ன? ஜில இருந்து ஜிகே வந்து ஒரு ஐசோமார்பிசம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டோமார்பிசம் சொல்றோம். இந்த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் என்னதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஏ குரூப். என்ன ஆப்ரேஷன் ஒரு குரூப்னு சொன்னாலே அது என்ன ஆப்ரேஷன் சொல்லணும். அது வந்து என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா பிளஸ் அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுனாவே ஆப்ரேஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வந்து ஒரு குரூப் ஜின்ற குரூப் எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் ஆஃப் குரூப் ஜி அதை வந்து என்னவாச்சு இருக்கும் அப்படின்னா அதுவே ஒரு குரூப்பாக இருக்கும். செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி ஈஸியாக குரூப். அந்த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசமே ஒரு குரூப்பாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு தி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன், என்ன பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இங்கே பைனரி ஆப்ரேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம் நம்ம. அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஜின்றது வந்து ஒரு குரூப்பு. ஸ்மால் ஜி வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஜி. Define f suffix g from g to g such that f of g of x is equal to gx g inverse. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் சஃபிக்ஸ் ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஜியிலேருந்து ஜிக்கு போகுது, குரூப்லேருந்து குரூப்புக்கே போகுது, குரூப்லேருந்து குரூப்புக்கே போனால் ஆட்டோமார்பிசம் சொல்லிடலாம் நம்ம. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் ஜி இன்வர்ஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த எஃப் ஆஃப் ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அன் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஆட்டோமார்பிசம் அப்படின்னா நமக்கு வந்து ஐசோமார்பிசமாக இருக்கணும். அப்புறம் அந்த குரூப்லேருந்து அந்த குரூப்புக்கே போகுது. இப்போ பை டெஃபினிஷன் வந்து அந்த குரூப்லேருந்து அந்த குரூப்புக்கு தான் போகுது. அப்போ வந்து நமக்கு அது தெரியும். ஆனால் அது வந்து ஐசோமார்பிசமாக இருக்குமா அப்படின்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஐசோமார்பிசத்துக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா ஹோமோமார்பிசத்துக்கு கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் அந்த கண்டிஷன் செக் பண்ணோம். அப்புறம் வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணோம். அப்புறம் ஆன்2 இருக்கிறான் செக் பண்ணோம். இந்த 3 இருந்தால் தான் அது ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் ஜி இன்வர்ஸ் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். செக் பண்ணிட்டுனா அதை வந்து நம்ம ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். இது ஜியிலேருந்து ஜிக்கு போடுறதுனால அது ஆட்டோமார்பிசம் சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து எஃப் ஆஃப் ஹோமோமார்பிசத்துக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஜி ஆஃப் ஒய் அது வந்து செக் பண்ணோம். அப்புறம் வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணோம். 1னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் மேப்ட் ஆன் டு டிஸ்டிங்க்ட் இமேஜ். வெவ்வேறு எலமெண்ட் வந்து வெவ்வேறு இமேஜுக்கு வந்து மேப்பாக இருக்கா அப்படின்னு 1 இருக்கான்னு செக் பண்ணோம். அடுத்தது வந்து ஆன்2 இருக்கா. ஆன்2ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடமையில் இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆன்2. ஸோ அந்த ஆன்2 இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே இருந்தது அப்படின்னா ஐசோமார்பிசம் சொல்லிடலாம். இது ஜியிலேருந்து ஜிக்கு போகிறதுனால இது ஆட்டோமார்பிசம் சொல்லலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஆட்டோமார்பிசத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இன்னர் ஆட்டோமார்பிசம் பேர் கொடுக்குறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் ஜி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஆட்டோமார்பிசத்துக்கு இன்னர் ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எலமெண்ட், அதாவது எந்த எலமெண்ட், the element gx g inverse belongs to g is called conjugate of x by g அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து எக்ஸுக்குனுடைய காஞ்சுகேட் பை ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த எலமெண்ட்டை வந்து காஞ்சுகேட் எலமெண்ட், எக்ஸோட காஞ்சுகேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொல்றோம். என்ன ஃபங்க்ஷன் சொல்றோம்? இன்னர் ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து இது எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா INN of G அப்படின்னு சொன்னோம்னா செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசம். இந்த செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து சப்செட் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் G அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பெர்முடேஷன் குரூப்ஸ். பெர்முடேஷன்ஸுக்குன்னா நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு n எலமெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றது பெர்முடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ இங்கே வந்து எக்ஸ்ன்றது ஃபைனைட் செட்டு, என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்ன்ற செட்டு, கேபிட்டல் எக்ஸ்ன்றது ஒரு ஃபைனைட் செட்டு. அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 எக்ஸெட்ரா என் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். த செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் திஸ் என் சிம்பிள்ஸ் இஸ் டினோட்டட் பை எஸ்என். ஸோ இந்த பெர்முடேஷனை வந்து இந்த செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனை வந்து என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்என் அப்படின்ற நொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். எஸ்என் அப்படின்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் என் சிம்பிள்ஸ், அதை வந்து டினோட் பண்ணுது. இப்போ எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் என் சிம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பெர்முடேஷன் வந்து சொல்கிறோம். அதாவது வந்து எஃப்ன்ற பெர்முடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் பிலாங்ஸ் டு எஸ்என் இன் 2 லைன் ஃபார்ம். 2 லைன் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 1 2 3 எக்ஸெட்ரா என், செகண்ட் லைனில் வந்து 1 எங்கே போகுதோ அதை எஃப் ஆஃப் 1, 2 எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறோம் எஃப் ஆஃப் 2க்கு போகுது, 3 எங்கே போகுது அப்படின்னா எஃப் ஆஃப் 3க்கு போகுது, என் எங்கே போகுது அப்படின்னா எஃப் ஆஃப் எண்ணுக்கு போகுது. இந்த மாதிரி அது எங்கே போகுது அப்படின்றது பூரா வந்து 2வது லைனில் நமக்கு வந்துடும். இதில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் எஸ்என் இருக்கு இல்லையா, அதில் என் ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எஸ்என் அப்படின்றதுக்கு பேர் வந்து சிமெட்ரிக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் பெர்முடேஷன் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிமெட்ரிக் குரூப் எஸ்என் இஸ் சிமெட்ரிக் குரூப். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா என் ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். எஸ்என் வந்து என்னது அப்படின்னா சிமெட்ரிக் குரூப்னு பேர் வைக்கிறோம். அது வந்து குரூப் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதான் வந்து இங்கே ஆப்ரேஷன். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த காம்போசிஷன் வந்து ஒரு க்ளோஸ்டு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கணும், அது இருக்கும். அப்புறம் அசோசியேட்டிவாக இருக்கணும், அந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து அசோசியேட்டிவாக இருக்கணும். அப்புறம் ஐடென்டி எலமெண்ட் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்து இன்வெர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா இதுதான் அந்த ஐடென்டி எலமெண்ட். இந்த எஸ்என்ல வந்து ஐடென்டி பெர்முடேஷன் வந்து 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 3, n goes to n அந்த மாதிரி இருந்தால் அது ஐடென்டி எலமெண்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெர்முடேஷன் நமக்கு கொடுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து அதை எஸ்என் வந்து ஒரு குரூப்னு சொல்கிறதுக்கு அதை வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் வந்து க்ளோஸ்டு, அசோசியேட்டிவாக இருக்குது, அந்த பைனரி ஆப்ரேஷன் காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ் வந்து ஒரு அசோசியேட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டி எலமெண்ட் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 3 எக்ஸெட்ரா n goes to n அப்படின்றது ஐடென்டி எலமெண்ட்டு. அதை தவிர இப்போ ஒவ்வொரு பெர்முடேஷனுக்கும் வந்து ஒரு இன்வெர்ஸ் பெர்முடேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை குரூப்னு சொல்கிறோம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எஸ்என்ற குரூப்புக்கு வந்து சிமெட்ரிக் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த குரூப் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரிக் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நமக்கு அந்த பெர்முடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி வேர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 1 2 4 3 அண்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு 1 4 2 இன் S4. S4ல் இருக்கக்கூடிய எஃப்பும் ஜியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுக்கும் காம்போசிஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1 2 4 3 வந்து எப்படி நம்ம பெர்முடேஷன் வடிவத்தில் எழுதலாம் அப்படின்னா 1 goes to 2 இந்த இது சைக்கிளிக் நோட்டேஷன் 1 2 4 3 அப்படின்றது ஒரு சைக்கிளிக் நோட்டேஷன். ஸோ அதை வந்து 2 லைன் ஃபார்மில் வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் 1 goes to 2, 2 goes to 4, 4 goes to 3, 3 goes to once again 1. இந்த மொதல் எலமெண்ட்டுக்கு கடைசியில் இருக்க 3 வந்து மொதல் எலமெண்ட் 1க்கு வந்து போகும். இப்போ 1க்கு அடுத்து என்ன இருக்குது 2 இருக்குது, 2க்கு அடுத்து 4 இருக்குது, 4க்கு அடுத்து 3 இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து அங்கே போகுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து 1 goes to 2, 2 goes to 4, 4 goes to 3, 3 goes to 1 அப்படின்றது தான் நம்ம சிம்பிளாக வந்து 1 2 4 3 அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இந்த நோட்டேஷனுக்கு பேர் வந்து சைக்கிள் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து வந்து அந்த 2 லைன் நோட்டேஷன், அது பக்கத்திலே இருக்கிறது வந்து 2 லைன் நோட்டேஷன். இப்போ சைக்கிளிக் நோட்டேஷனை வந்து 2 லைன் நோட்டேஷனாக நம்ம எழுதியிருக்கோம். எஃப்ஐ வந்து எப்படி வந்து சைக்கிளிக் நோட்டேஷன்ல வந்து 2 லைன் நோட்டேஷனுக்கு மாத்துறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதாவது வந்து அந்த சிம்பிளை பார்க்கணும். 1 2 4 3 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 வந்து 2க்கு போகுது, 2 வந்து 4க்கு போகுது, 4 3க்கு போகுது, 3 மொதல் இருக்க 1க்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த 2 லைன் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஜியை வந்து 1 4 2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் சைக்கிளிக் ஃபார்ம்.
சைக்கிளிக் ஃபார்ம்ல இருந்து 2 லைன் ஃபார்முக்கு வந்து நம்ம மாற்றணும். ஸோ 2 லைன் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு வந்து என்ன செய்யணும், 1:4 அப்படின்னு அர்த்தம். அதில் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 1:4, 4:2. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் ஃபார்மில் 1:4, 4:2, ஒன்ஸ் அகெயின் 2:1. பட் 3ன்ற எலமெண்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்றது அங்கே ஒன்றுமே கொடுக்கலைனாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 3 வந்து 3க்கு தான் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து F&Gயை வந்து 2 லைன் ஃபார்மில் வந்து எழுதுறது. அடுத்தது F காம்போசிட் ஆஃப் G அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா F காம்போசிட் ஆஃப் G ஆஃப் 1, 2, 3, 4 எல்லா எலமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1 எங்க போகுதுன்னு பார்ப்போம். 1 வந்து F காம்போசிட் ஆஃப் G ஆஃப் 1 ஈக்குவல் டு F ஆஃப் G ஆஃப் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1ன்ற எலமெண்ட் ரெண்டாவது அந்த பெர்முடேஷன் மூலமா 1ன்ற எலமெண்ட் எங்க போகுதுன்னு பார்க்குறோம். 1ன்ற எலமெண்ட் 4க்கு போகுது, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். G ஆஃப் 1 வந்து 4ன்னு எழுதிட்டோம். வெளியில வந்து F இருக்கு. ஸோ F ஆஃப் 4. அடுத்து F ஆஃப் 4 வந்து 4 எங்க போகுது, அண்டர் Fல வந்து 4 எங்க போகுது, Fல வந்து 4 வந்து 3க்கு போகுது, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 3க்கு எழுதிட்டோம். ஸோ அதே மாதிரி அடுத்த எலமெண்ட் F காம்போசிட் ஆஃப் Gயை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா F ஆஃப் G ஆஃப் 2 அப்படின்னு எழுதணும். Gயை பொறுத்து 2 வந்து எங்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். Gயை பொறுத்து 2 வந்து 1க்கு போகுது, அதை 1ன்னு எழுதிட்டோம். அண்டர் Fல வந்து 1 எங்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்டர் Fல வந்து 2க்கு போகுது, அந்த 2 எழுதிட்டோம். ஸோ அடுத்தது F காம்போசிட் ஆஃப் G ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு F ஆஃப் G ஆஃப் 3 அண்ட் F ஆஃப் G ஆஃப் 3 வந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெர்முடேஷன்ல 3க்கு தான் போகுது. ஸோ அதனால வந்து 3ன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் F பொறுத்து 3 எங்க போகுதுன்னு பார்க்குறோம். F பொறுத்து 3 வந்து 1க்கு போகுது, அப்போ 1 எழுதிட்டோம். அதே மாதிரி F காம்போசிட் ஆஃப் G ஆஃப் 4 ஈக்குவல் டு F ஆஃப் G ஆஃப் 4 அண்ட் G ஆஃப் 4 வந்து எங்க போகுது, அண்டர் Gல வந்து 4 எங்க போகுது, 2க்கு போகுது, அது 2 எழுதிட்டோம். அண்டர் Fல வந்து 2 எங்க போகுது அப்படின்னா அண்டர் Fல வந்து 2 4க்கு போகுது, அதை எழுதிட்டோம். ஸோ அடுத்தது வந்து அந்த F காம்போசிட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 1 2 3 4 மேலே எழுதிக்கணும். அது எங்கெல்லாம் மேப் ஆகுதோ அது அப்புறம் கீழே எழுதிக்கணும். மேப் ஆகுறது அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு 3 2 1 4, அதை எழுதிக்கணும். இதுதான் உன்னுடைய F காம்போசிஷன் ஆஃப் G அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து காம்போசிஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு தியரம். என்ன தியரம் அப்படின்னா எக்ஸ்ன்றது ஒரு நான் எம்டி செட்டு. S ஆஃப் எக்ஸ் டாட் இஸ் ஏ குரூப் கால்டு பெர்முடேஷன் குரூப். ஸோ அதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த பெர்முடேஷன் குரூப்னா நம்ம சிமெட்ரிக் குரூப் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து அதுதான் சொல்றாங்க. எக்ஸ்ன்றது ஒரு நான் எம்டி செட் எடுத்துட்டு SX அண்டர் டாட்ன்றது காம்போசிஷன், அது வந்து குரூப். அந்த குரூப்புக்கு வந்து பெர்முடேஷன் குரூப் ஆன் எக்ஸ். ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா SN டாட் இஸ் நான் காமுடேட்டிவ் குரூப் ஃபார் N இஸ் கிரேட்டர் than or equal to 3. ஸோ இது வந்து ஒரு நான் காமுடேட்டிவ் குரூப். காமுடேட்டிவ் குரூப்னா A டாட் B இஸ் ஈக்குவல் டு B டாட் E அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, ஃபார் எவ்ரி A, B பிலாங்ஸ் டு G அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து காமுடேட்டிவ். ஸோ இதில் வந்து அந்த காம்போசிஷன் எப்பயுமே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. F காம்போசிட் ஆஃப் G இஸ் நாட் ஈக்குவல் டு G காம்போசிட் ஆஃப் F. ஸோ அதனால நம்ம அந்த காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங் வந்து கவுண்டேட்டிவா இருக்காதனால இது நான் காமுடேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஃபார் N இஸ் கிரேட்டர் than equal to 3, 2 1க்கெல்லாம் வந்து இது காமுடேட்டிவா இருக்கும். N வந்து 3க்கு மேல இருந்தா அது வந்து காமுடேட்டிவா இருக்காது அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது வந்து a permutation F belongs to Sn is called R cycle அல்லது சைக்கிள் ஆஃப் லெங்த் R. ஒரு சைக்கிளை வந்து நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்முடேஷன் எடுத்துக்கிறோம், அது வந்து எப்போ ஆர் சைக்கிள்னு சொல்லுவோம் அல்லது சைக்கிள் ஆஃப் லெங்த் ஆர்ன்னு சொல்லுவோம் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன். முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஆர் வந்து என்னை விட கம்மியாக இருக்கணும். அது ஆர் இஸ் லெஸ் தேன் என். If there exists distinct integers, x1, x2, etc. xr lying between 1 and n. 1க்கு n இடையில இந்த x1, x2, etc. xrன்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். such that எப்படி இருக்கும் அப்படின்னா f of xi is equal to xi plus 1. அதாவது வந்து xi-யோட 1 கூட்டினோம்னா xi plus 1 அதுக்கு வந்து மேப் ஆயிருக்கும். xi வந்து எங்க மேப் ஆயிருக்கும் அப்படின்னா
அதுக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து மேப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டா அது 3க்கு மேப்பாக இருக்கும், 3ன்னு எடுத்துக்கிட்டா அது 4க்கு மேப்பாக இருக்கும், அப்படி அர்த்தம் இதில். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து சிம்பிள்ஸ் தான், ஜஸ்ட் இது நம்பர் வந்து நம்ம ஒரு பேருக்கு வந்து சொல்கிறோம். f of xi is equal to xi plus 1 for all I varies from 1 to etc. n minus 1. சரி, இந்த சிம்பிள்ஸ் இல்லாதது இல்லாதது வந்து எங்கே போகும் அப்படின்னா k வந்து எடுத்துக்கிட்டோம், அந்த அதில் இல்லை. எதில் இல்லை? இந்த x1 x2 xrல வந்து இல்லை. அதை தவிர 1 2 3 எக்ஸட்ரா என்னில் வேற ஏதோ நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கே தான் போகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து f is equal to x1 x2 xr அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். திஸ் இஸ் எ சைக்கிள் ஆஃப் லெங்த் r. ஸோ ஒரு சைக்கிளோட லெங்த் வந்து 2 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த சைக்கிளுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாங்க. இந்த இது இப்போ இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது ஒரு சைக்கிள். எஃப் வந்து எப்படி 1 2 4 3ன்னு சொல்லியிருக்கான். ஜின்றது ஒரு சைக்கிள் 1 4 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து இந்த சைக்கிளில் 1 4 2ல ஜின்ற சைக்கிளில் நமக்கு வந்து 3ஏ இல்லை, 3ன்ற சிம்பிள் இல்லை. அப்போ இல்லாத சிம்பிள் வந்து எங்கே போகும் அப்படின்னா அதே எலமெண்ட்டுக்கு தான் போகும். அந்த பெர்முட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் 1 4 2ல வந்து 3 இல்லாதனால 3 வந்து 3கே தான் போகுது. ஸோ இதான் வந்து அந்த சைக்கிள் நோட்டேஷனில் எழுதுறது. அது வந்து டெஃபினிஷனாக கொடுத்துருக்கு. இங்கே வந்து நம்ம அது ப்ராப்ளமாக பார்த்துக்கலாம், அல்லது வந்து நம்ம கான்கிரீட் எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சைக்கிள்னா என்ன, சைக்கிள் ஆஃப் லெங்க் ஆர்னா என்ன, அல்லது ஆர் சைக்கிள்னா என்ன. சைக்கிளோட லெங்க் வந்து 2 இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு பெர்முட்டேஷனையும் ஒரு சைக்கிளாக எழுதலாம், ஒவ்வொரு சைக்கிளாகவும் டிரான்ஸ்போசிஷனாக எழுதலாம். இப்போ வந்து அந்த சைக்கிள் வந்து ஈவன் சைக்கிளா ஆடு சைக்கிளா எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இருந்தால் அது ஈவன் சைக்கிள், ஆடு நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் மூலமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சால் அது ஆடு சைக்கிள். செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முட்டேஷனை பூரா ஒரு குரூப்புக்கு ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம்னா அது வந்து ஒரு குரூப்புன்ற கண்டிஷன் குரூப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்து அது வந்து குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அந்த குரூப்புக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப். எஸ்ன்றது பெர்முட்டேஷன் குரூப், ஏஎன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆல்டர்னேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முட்டேஷன் தான் வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த ஐடென்டி பெர்முட்டேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னன்னா 2 சைக்கிள் வந்து எப்போ வந்து டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 cycles ஆர் கால்டு டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் தே ஹாவ் நோ சிம்பிள் இன் காமன். இப்போ 2 சைக்கிள் மூலமாக 2 சைக்கிள் எப்போ டிஸ்ஜாயிண்ட்னா 2க்கும் வந்து காமனாக ஒரு சிம்பிள் இல்லைன்னா அது டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்றது ஒரு சைக்கிள், 3 4 அப்படின்றது ஒரு சைக்கிள். S4ல இந்த 2 வந்து டிஸ்ஜாயிண்ட். ஏன் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா 1 2ன்றது 2 வேற சிம்பிள், 3 4ன்றது வேற சிம்பிள். 2க்கும் வந்து காமனாக ஒரு எலமெண்ட் கூட இல்லை. அதனால வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற 2வது எக்ஸாம்பிள் 1 2 1 4ன்னு சொல்கிறோம். இதில் 1ன்ற சிம்பிள் வந்து காமனாக இருக்குது. அதனால வந்து அதை நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் சொல்ல முடியாது. அப்போ நம்ம அது என்ன சொல்லணும் அப்படின்னா நாட் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து ஹைட்ஸ்ன்றது இப்போ ஒரு பெர்முட்டேஷன் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5. அது வந்து 1 goes to 1, 2 goes to 3, 3 goes to 2, 4 goes to 5, 5 goes to 4 அப்படின்ற மாதிரி ஒரு பெர்முட்டேஷன் கொடுத்துருக்காங்க S4ல. ஸோ ஆக்சுவலாக இது S5, நான் 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால S5. ஸோ அதனால் வந்து S4க்கு பதிலாக S5ன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஒரு பெர்முட்டேஷன். ஸோ இந்த பெர்முட்டேஷனை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைக்கிள்ஸ் மூலமாக எப்படி எழுதலாம், அல்லது வந்து இதை டிசைன் சைக்கிள் தானா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 வந்து ஒரு பெர்முட்டேஷனை இந்த மாதிரி சைக்கிள்ஸ் மூலமாக எழுதணும்னா மேலே பார்த்தோம்னா 1 goes to 1. அதனால் அது ஒன்றும் மாற்றம் இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம். சைக்கிள்ஸ் நம்ம சேஞ்ச் ஆகாத எலமெண்ட் 1க்கு தான் போகுது அப்படின்னா நம்ம சைக்கிள்ஸில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 goes to 3, 3 goes to 2 அப்படின்றதுனால 2 3 போடலாம். நான் 2 3 போட்டோம்னா 2 goes to 3, 3 goes to 2. அடுத்தது 4 goes to 5, 5 goes to 4 அப்படின்றதுனால 4 5 போடும். அப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய பெர்முட்டேஷனை இந்த மாதிரி சைக்கிள்ஸாக நம்ம எழுதலாம். இது வந்து டிரான்ஸ்போசிஷன் 2 டிசைன்ட் டிரான்ஸ்போசிஷன் ரெண்டுமே வந்து சைக்கிள் ஆஃப் லெங்த் 2 அப்படின்றதுனால
2 டிரான்ஸ்போசிஷன் மூலமாக எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து எத்தனை டிரான்ஸ்போசிஷன் மூலமாக எழுத முடியுது அப்படின்னா 2 ஈவன் நம்பர். அப்போ இது வந்து இப்போ இந்த பெர்முடேஷன் வந்து ஈவன் பெர்முடேஷன் நம்ம சொல்லலாம். இப்போ டிஸாயிண்டாக இருந்துச்சுன்னா, அதாவது வந்து 2 சைக்கிள் வந்து அல்லது 2 பெர்முடேஷன் வந்து டிஸாயிண்டான்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது வந்து σ1 σ2 பிலாங்ஸ் டு எஸ்என் ஆர் டிஸாயிண்ட் இருந்துச்சுன்னா, இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். டிஸாயிண்டாக இருந்துச்சுன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். முக்கியமாக நோட் பண்ண, நார்மலாக அந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து டிஸாயிண்டாக இருந்தால் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, எவரி பெர்முடேஷன் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் எய்தர் சைக்கிள் ஆர் எ ப்ராடக்ட் ஆஃப் டிஸாயிண்ட் சைக்கிள். ஸோ எந்த ஒரு பெர்முடேஷன் ஃபைனைட் செட்டினுடைய எந்த ஒரு பெர்முடேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம வந்து ஏதோ சைக்கிளாக எழுத முடியும் அல்லது ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிளாக எழுதலாம் அப்படின்றத அந்த தியரம் சொல்லுது. ஸோ வந்து ஒன்று வந்து அந்த பெர்முடேஷனை ஒரே சைக்கிளில் எழுதலாம் அல்லது வந்து டிசைன் சைக்கிள் மூலமாக ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள் மூலமாக எழுதலாம் அப்படின்றத அந்த தியரம் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள். அதாவது வந்து நம்ம ஒரு பெர்முடேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பெர்முடேஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்கிள்ஸாக எழுத முடியுதா அல்லது டிசைன் சைக்கிள்ஸாக எழுத முடியுதா அப்படின்றத வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிரஸ் 1 1 2 3 4 5, ரெண்டாவது ரோவில் வந்து 5 4 2 1 3 ஆச்சு ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸ். இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸாக வந்து எழுதலாம் அல்லது ஒரே சைக்கிளில் வந்துச்சுன்னா ஒரே சைக்கிள்னு சொல்லிடலாம். இப்போ இதை பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 goes to 5, 5 goes to 3, 3 goes to 2, 2 goes to 4, 4 goes to 1. ஸோ ஒரே சைக்கிளில் வந்துருச்சு. நமக்கு டிசைன் சைக்கிளாக வரலாம் அல்லது ஒரே சைக்கிளாக வரலாம். இங்கே வந்து இந்த பெர்முடேஷனுக்கு ஒரே சைக்கிளாக வந்துருச்சு. அடுத்து கீழே வாங்க, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. 1 4 2 3 அப்படின்றது ஒரு 2 ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸு, அதை ஒரு பெர்முடேஷனாக எழுதியிருக்காங்க. அதை வந்து 1 goes to கீழே வந்து S4 அப்படின்றதுனால மேலே வந்து மேலே லைனில் 1 2 3 4ன்னு எழுதிக்கணும். கீழே லைனில் இருக்கக்கூடியது அந்த சைக்கிளை பார்த்து ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம எழுதணும். எப்படி எழுதனா, 1 goes to 4 அங்கே பார்க்குறோம், 4 goes to 1, ரைட், அது எழுதியாச்சு. அடுத்தது 2 goes to 3, 3 goes to 2, அதை தான் எங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் ஆன்சர். ரிவர்ஸில் பார்த்தோம்னா இந்த பெர்முடேஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த பெர்முடேஷனை டிசைன் சைக்கிள்ஸினுடைய ப்ராடக்டாக எழுதியிருக்கோம் மேலே. ஸோ அது ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து எந்த ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டாலும் அந்த டிரான்ஸ்போசிஷன் மூலமாக எழுதலாம் அப்படின்றது தான் ஒரு டெஃபினிஷன். ஸோ எப்படி எழுதுறோம், அந்த டிரான்ஸ்போசிஷனை எழுதும்போது நமக்கு ஒரு ரூல்ஸ் தெரியணும். எப்படி எழுதணும் ஒரு டிரான்ஸ்போசிஷனை வந்து எழுதும்போது, ஒரு சைக்கிள் இருக்கு, இந்த சைக்கிளில் டிரான்ஸ்போசிஷனாக மாற்றுறோம்னா எப்படி மாற்றுறது அப்படின்றது. இப்போ வந்து ஆர் சைக்கிள் அல்லது சைக்கிள் ஆஃப் லென்த் ஆர் கேன் பி ரிட்டன் as ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ஸ். ஸோ ஏதோ ஒரு சைக்கிள் ஆர் சைக்கிள் அல்லது லென்த் ஆஃப் த சைக்கிள் ஆர் வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்போசிஷன் மூலமாக எழுதுறோம். அதுக்கு வந்து I1 I2 எக்ஸட்ரா ஐஆர்னு ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ அந்த சைக்கிளை வந்து டிரான்ஸ்போசிஷனை எழுதணும்னா I1 எடுத்துக்கிட்டு ஐஆர் 2 1 சேர்க்குறேன், அதுக்கப்புறம் ஐஆர் -1 சேர்க்கணும். I1ஓட ஐஆர் -1 இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா I1 I2 அப்படி வந்துடும். இல்லை இந்த சைடு முன்னாடி இருந்து போகணும்னாலும் போகலாம். I1 I2 ப்ராக்கெட், I1 I3 ப்ராக்கெட், I1 I4 ப்ராக்கெட் எக்ஸட்ரா I1 I R -1 அல்லது IR அது வரைக்கும் போகும். அப்படி எழுதலாம். அல்லது I1 I2 I2 I3 I3 I4 எக்ஸட்ரா IR -1 IR அப்படியும் எழுதலாம். ஸோ 2 வழிகளில் நம்ம டிரான்ஸ்போசிஷனை வந்து எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் S5 as a ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். ஸோ வந்து இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ மேலே வந்து டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ அந்த டெஃபினிஷனோட எக்ஸாம்பிள் வந்து கீழே பார்க்குறோம். 1 3 4 4 3 1 2 4 5 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைக்கிளை எப்படி டிரான்ஸ்போசிஷன் மூலமாக எழுதுகிறோம். 1 3 4 வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1 3 1 4ன்னு எழுதலாம். 4 3 1 வந்து எப்படி எழுதலாம்னா 4 3 4 1 எழுதலாம். 2 4 5 3 வந்து எப்படி எழுதலாம் 2 4 2 5 2 3 இந்த மாதிரி வந்து நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போசிஷன் மூலமாக நம்ம
எழுதலாம். ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்போசிஷன் மூலமா நம்ம எழுதலாம். ஸோ ஏற்கனவே சொன்னதான் வந்து நமக்கு எஸ்ன்றது வந்து செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன், அது வந்து குரூப்ன்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எவரி பெர்முடேஷன் இன் எஸ்என் கேன் பி ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். ஸோ இது ஏற்கனவே பார்த்த ரிசல்ட் தான். எந்த ஒரு பெர்முடேஷனும் அதை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் மூலமாக எழுதலாம். அதை வந்து நம்ம அடுத்தது வந்து ஏஎன்றது செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன்ஸ் இன் எஸ்என் இஸ் கால்டு தி ஆல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் டிகிரி என். ஸோ அதில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். எஸ்என்ல வந்து n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏஎன்ல வந்து செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன்ல வந்து n ஃபேக்டோரியல் பை 2 எலமெண்ட்ஸ். அதில் இருக்கக்கூடிய எஸ்என்ல இருக்கக்கூடிய பாதி எலமெண்ட் வந்து இதில் இருக்கும். செட் ஆஃப் ஆல் ஆட் பெர்முடேஷன் வந்து குரூப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து குரூப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆல் ஆடு பெர்முடேஷன் இந்த குரூப் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னாக்க ரெண்டு ஆடு பெர்முடேஷன் எடுத்துட்டு ஆடு பெருக்கணும்னா அல்லது காம்போசிஷன் பண்ணோம்னா அது ஆடு பெர்முடேஷனாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஈவன் பெர்முடேஷனாக கூட இருக்கலாம். அதனால வந்து அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால வந்து set of all odd permutation is not a group, but set of all even permutation is a group having n factorial by 2 elements, and the name of the group is called alternating group of n symbols. அதே மாதிரி எஸ்ன்றது சிமெட்ரிக் குரூப் ஆஃப் n symbols. அடுத்து நம்ம பார்க்க போகிற தியரம் கேய்லஸ் தியரம். எனி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். ஸோ எந்த ஒரு குரூப் எடுத்தாலும் அது வந்து பெர்முடேஷன் குரூப்பினுடைய சப் குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அல்லது ஃபைனைட் குரூப் எடுத்தால் அந்த பெர்முடேஷன் குரூப்புக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். இதான் வந்து கேய்லஸ் தியரம். கேய்லஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், அது வந்து எந்த ஒரு குரூப் எடுத்தாலும் அது எதுக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னா ஒரு பெர்முடேஷன் குரூப்பினுடைய சப் குரூப்புக்கு வந்து ஒரு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னா கேய்லஸ் தியரம் வந்து சொல்லுது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா இன்னைக்குள்ள டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ரிங்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் வந்து சொன்னோம் ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷன். இங்கே வந்து ஒன் மோர் ஆப்ரேஷன் டாட்ன்ற ஆப்ரேஷனை சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிங்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஒரு அல்ஜிப்ரிக் சிஸ்டம் வந்து ஆர் கமா பிளஸ் டாட் அப்படின்றது ஒரு அல்ஜிப்ரிக் சிஸ்டம். வேற ஆர் இஸ் நான் எம்டி செட். ஆர்ன்றது ஒரு நான் எம்டி செட் வித் 2 பைனரி ஆப்ரேஷன். 2 பைனரி ஆப்ரேஷன். பைனரினா 2 எலமெண்ட்டுக்கு இடையில ஒரு ஆப்ரேஷன் போடுறது தான் பைனரி ஆப்ரேஷன் சொல்றோம். இங்க 2 பைனரி ஆப்ரேஷன். பிளஸ்ன்றது ஒரு பைனரி ஆப்ரேஷன், டாட்ன்றது ஒரு பைனரி ஆப்ரேஷன். 2 பைனரி ஆப்ரேஷன். அதை வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா முதல் சிம்பிள் அடிஷன் சொல்லுவோம், ரெண்டாவது சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இஸ் கால் எ ரிங் இஃப் த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அது வந்து ரிங்கு இந்த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து நம்ம ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் தி ஆக்சியம்ஸ், என்ன மாதிரி ஆக்சியம்ஸ் எல்லாம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? குரூப்னா அந்த 4 கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ரிங்ஸ்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து R1 சொல்கிறோம். R1 வந்து A plus B is equal to B plus A for all A, B belongs to R. அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். அதாவது அடிஷனை பொறுத்து அது வந்து காமுடேட்டிவாக இருக்கணும். எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் A plus B equal to B plus A அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து அடிஷன் இஸ் அன் அசோசியேட்டிவ். R2ன்றது இது வந்து கண்டிஷன். இந்த R2ன்ற கண்டிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா அடிஷனை பொறுத்து அசோசியேட்டிவாக இருக்கணும். அசோசியேட்டிவாக இருக்கணும்னா A plus B plus C is equal to A plus B plus C for all A, B, C belongs to R. ஸோ அதுதான் வந்து அடிஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்புறம் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் டினோட்டட் பை 0 ஆஃப் R such that A plus 0 is equal to A is equal to 0 plus A for all A belongs to R. ஸோ அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஐடென்டி எலமெண்ட்டு. இப்போ R has an additive identity. அடிஷனை பொறுத்து ஐடென்டி எலமெண்ட். அதுதான் R3ன்ற கண்டிஷன் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து R4ன்ற கண்டிஷன் என்ன சொல்றதுன்னா ஃபார் ஈச் A in R தேர் எக்ஸிஸ்ட் X in R such that A plus X is equal to 0 is equal to X plus A. ஸோ எக்ஸ்ன்றது அடிஷனை பொறுத்து இங்கே இன்வர்ஸ் அப்படின்றத தான் நம்ம சொல்றாங்க. ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் R has a additive inverse. அடிஷனை பொறுத்து இன்வர்ஸ் இருக்கணும். R5 என்ன சொல்லுதுன்னா அசோசியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் A dot B dot C is equal to A dot B dot C for all A, B, C belongs to R. ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து R வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ
ஸோ அடுத்த R6 என்ற கண்டிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் ஓவர் டாட். இதில் வந்து 3 எலமெண்ட் A, B, C இன் ஆர் எடுத்துக்கிறோம். A டாட் B ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு A டாட் B ப்ளஸ் A டாட் C. இது லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அடுத்தது A ப்ளஸ் B டாட் C இஸ் ஈக்குவல் டு A டாட் C ப்ளஸ் B டாட் C. இது வந்து ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த R1, R2, R3, R4, R5, R6 இந்த 6 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த அல்ஜிபிரிக் சிஸ்டம் R பிளஸ் டாட் என்ற அல்ஜிபிரிக் சிஸ்டம் வந்து இந்த 6 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து குரூப் அப்படின்னு சொல்லி ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த 6 கண்டிஷனையும் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னா அது பெருசாக தெரியும். நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். அதான் அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு அல்ஜிபிரிக் சிஸ்டம் வந்து R பிளஸ் டாட் இஸ் கால் எ ரிங். அது வந்து ஒரு ரிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அது என்ன R1 டேஷ், R2 டேஷ், R3 டேஷ். R1 டேஷ்ன்றது R பிளஸ் அண்ட் அபிலியன் குரூப். R பிளஸை பொறுத்து ஒரு அபிலியன் குரூப்பாக இருக்கணும். R டாட் இஸ் செமி குரூப். R டாட்ன்றது ஒரு செமி குரூப்பாக, மல்டிப்ளிகேஷன் பொறுத்து ஒரு செமி குரூப்பாக இருக்கணும். செமி குரூப்னா என்னது? டாட்டை பொறுத்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்புறம் R3 டேஷ் வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரெண்டுமே இருக்கான்னு பார்க்கணும். That is for all A, B, C in R such that A dot B plus C is equal to A dot B plus A dot C and A plus B dot C is equal to A dot C plus B dot C. So the left distributive, right distributive ரெண்டு இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே இந்த R1 dash, R2 dash, R3 dash 3 கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ரிங்குன்னு அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து என்னன்னா மொத்தம் 7 கண்டிஷன். அதாவது வந்து அபிலியன் குரூப்புக்கு வந்து ஒரு 5 கண்டிஷன் ப்ளஸ் 2 கண்டிஷன் மொத்தம் சேர்ந்து ஒரு 7 கண்டிஷன் வந்து இருந்தது அப்படின்னா அது நம்ம வந்து ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம்னா Z பிளஸ் டாட்டு, Q பிளஸ் டாட்டு, R பிளஸ் டாட்டு, C பிளஸ் டாட்டு எல்லாமே வந்து நமக்கு ரிங்ஸ் தான். ஸோ இதில் முக்கியமாக வந்து அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 0 மட்டும் இருக்கக்கூடியது ரிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் ரிங்கு. வெறும் 0 மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செட்டு அது வந்து ரிங்கு. வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் அடிஷன், நம்ம சாதாரண அடிஷனை பொறுத்தும் சாதாரண மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் அது வந்து ரிங்கு. அந்த ரிங்குக்கு பேர் வந்து ட்ரிவியல் ரிங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம், R பிளஸ் டாட் வந்து எழுதுறதுக்கு பதிலாக R டாட் பிளஸ்ன்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுதக்கூடாது. இதெல்லாம் வந்து யூனிவர்சல் நோட்டேஷன். ஸோ இதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றி எழுத முடியாது. ப்ளஸ்ன்றதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், டாட்ன்றது செகண்ட் ஆப்ரேஷன். அந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ராங் ஆயிரும். ஸோ இது த ரிங் R பிளஸ் டாட் இஸ் எ ரிங் டஸ் நாட் மீன் தட் R டாட் பிளஸ் இஸ் எ ரிங். R டாட் பிளஸ் வந்து ரிங்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் NZ plus dot is a ring where n belongs to Z. NZ அப்படின்றது Zன்றது தெரியும், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். Nன்றது ஏதோ ஒரு நம்பர், இன்டிஜரில் வரக்கூடிய நம்பர். அந்த NZ அப்படின்றது வந்து ரிங்காக இருக்கும். அதே மாதிரி அடிஷன் மாடுல N ZN அப்படின்றதும் ரிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது காசியன் இன்டிஜர்ஸ் ரிங். செட் ஆஃப் ஆல் காசியன் இன்டிஜர்ஸ் இஸ் ஏ ரிங். அந்த காசியன் இன்டிஜர்ஸை வந்து Z பிராக்கெட் ஐன்னு சொல்கிறோம். அந்த அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் இருக்கும் M ப்ளஸ் IN. வேறு M அண்ட் NR இன்டிஜர்ஸ். இந்த M அண்ட் N வந்து இன்டிஜர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன வித்தியாசம் அப்படின்னா M அண்ட் N வந்து ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இது வந்து காசியன் இன்டிஜர்னு பேர். இதுக்கு பேர் இந்த செட்டை எடுத்துக்கிறோம். ZI ஈக்குவல் டு M ப்ளஸ் IN வேர் M and NR இன்டிஜர்ஸ் வித் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். M ப்ளஸ் IN ப்ளஸ் S ப்ளஸ் IT இஸ் ஈக்குவல் டு M ப்ளஸ் S ப்ளஸ் I இன்ட்டு N ப்ளஸ் T அண்ட் M ப்ளஸ் IN டாட் S ப்ளஸ் I இஸ் ஈக்குவல் டு MS மைனஸ் NT ப்ளஸ் I இன்ட்டு MT ப்ளஸ் NS. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த காசியன் இன்டிஜர் வந்து ஒரு ரிங்காக இருக்கும். ரிங்குனா அந்த 7 கண்டிஷன் ப்ளஸ்ஸை பொறுத்து அபிலியன் குரூப்பாக இருக்கணும். டாட்டை பொறுத்து வந்து நமக்கு வந்து செமி குரூப்பாக இருக்கணும். அப்புறம் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா அதை ரிங்குன்னு சொல்கிறோம். இந்த ZI வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ
அதனால நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ரிங்னு சொல்றோம். இது வந்து காசியன் இன்டிஜர் இந்த செட்டில் வந்து ரிங்கா இருக்கிறதுனால ரிங் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது வந்து ஒரு ரிங்கு வந்து எப்போ ஃபைனைட்டாக இருக்கும், எப்போ இன்ஃபினைட் ரிங்காக இருக்கும் அப்படின்னா, செட்டு வந்து ஃபைனைட் செட்டாக இருந்தால் அது ஃபைனைட்டாக இருக்கும், செட்டு வந்து இன்ஃபினைட் செட்டாக இருந்தால் இன்ஃபினைட்டாக இருக்கும். A ring R plus dot is called finite if R is finite. Rன்ற செட்டு வந்து ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபைனைட் ரிங்காக இருக்கும். R வந்து இன்ஃபினைட்டாக இருந்துச்சுன்னா இன்ஃபினைட் ரிங்காக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு பவர் செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். எக்ஸ்ன்றது ஒரு நான் எம்டி செட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு பவர் செட்டுன்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுதான் வந்து பவர் செட்டு அல்லது பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த பி ஆஃப் எக்ஸ் டெல்டா இன்டர்செக்ஷன். ஸோ டெல்டான்றது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டு ஆப்ரேஷன் பி ஆஃப் எக்ஸில் வந்து ரெண்டு ஆப்ரேஷன் சொல்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸு, ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து இன்டர்செக்ஷன். ஸோ அதை பொறுத்து வந்து அது ரிங்காக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. பவர் செட் ஈஸியா ரிங்கு வித் ரெஸ்பெக்ட் டு டூ ஆப்ரேஷன். இப்போ என்னதுன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒரு ஆப்ரேஷன், இன்டர்செக்ஷன் வந்து இன்னொரு ஆப்ரேஷன். இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, தென் பவர் செட் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் பவர் செட் இஸ் ஈக்குவல் டு 2 power 10. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது, செட் தியரியில் படிச்சிருப்போம். எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 10 இருந்துச்சுன்னா பவர் செட்டில் வந்து 2 power 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார்முலா வந்து 2 power n. ஸோ இது வந்து ரிங்காக இருக்கிறதுனால இது ஃபைனைட் ரிங். ஏன்னா அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஃபைனைட் ரிங். இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2 power 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனால வந்து ஃபைனைட் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். பவர் செட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ரேஷன் டெல்டா கமா இன்டர்செக்ஷன் வந்து ஒரு ஃபைனைட் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் ஃபார் ரிங்கு. இது வந்து ஒரு ஃபைனைட் ரிங்குக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ்னா ரிங்கில் வந்து என்ன மாதிரி ரிங் டைப்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம 7 கண்டிஷன், அபிலியன் ஒரு 5 கண்டிஷன், அசோசியேட்டிவ் டாட்டா பொறுத்த அசோசியேட்டிவ் ஒரு கண்டிஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல வந்து இன்னொரு கண்டிஷன், மொத்தம் 7 கண்டிஷன். 7 கண்டிஷனோட அடிஷனலாக ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன், A dot B equal to B dot A for all A, B belongs to R. அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ரிங்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். A ring R plus dot is called commutative if dot is commutative over R. ஸோ டாட் வந்து ஒரு காமுடேட்டிவாக இருந்துச்சுன்னா, டாட்டை பொறுத்து இது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸு, செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸு, செட் ஆஃப் ஆல் ரியல்ஸு, அது வந்து காமுடேட்டிவ் ரிங். எது வந்து காமுடேட்டிவ் ரிங்கு கிடையாது. இந்த சிமெட்ரிக் ரிங் பார்த்தோம், எஸ்என் அப்படின்னு ஒரு ரிங்கு பார்த்தோம். எஸ்என்றது செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸு, தட் இஸ் நாட் காமுடேட்டிவ். அது வந்து ஒரு ரிங்காக இருக்கும், அது வந்து என்ன செய்யாது, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால அதை வந்து நான் காமுடேட்டிவ் ரிங்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எம்என் ஆஃப் சி செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என் இஸ் நாட் காமுடேட்டிவ். ஸோ நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ். தேர்ஃபோர் எம்என் ஆஃப் சி, அதாவது வந்து மேட்ரிக்ஸு எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அந்த செட்டு வந்து காமுடேட்டிவ் ரிங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காமுடேட்டிவ் ரிங்குக்கு ஏற்கனவே பார்த்தது தான், அந்த பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா கமா இன்டர்செக்ஷன் இஸ் ஏ காமுடேட்டிவ் ரிங். இந்த செட் ஆஃப் ஆல் பவர் செட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இன்டர்செக்ஷன். ஸோ அது வந்து ரிங்குன்னு பார்த்தோம், நம்ம இப்போ தான் பார்த்தோம். இது வந்து நாட் ஓன்லி ரிங்கு, இது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து காமுடேட்டிவ் ரிங். இந்த இன்டர்செக்ஷனை பொறுத்து இந்த ரெண்டாவது ஆப்ரேஷன் டாட்டுன்னு சொல்கிறோமே, ஸோ அதை பொறுத்து நமக்கு வந்து இது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதனால் வந்து இது காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு காமுடேட்டிவ் ரிங் செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் Q root 2. அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா P plus root 2Q such that P, Q belongs to capital Q is commutative ring with respect to addition and multiplication of real numbers. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஆப்ரேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அடிஷன் வந்து ரியல் நம்பரில் மாதிரி என்ன அடிஷன் வந்து நம்ம பண்ணுறோமோ அதே அடிஷன்.
ரியல் நம்பரில் வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோமோ அதே மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது வந்து ஒரு காமுடேட்டிவ் ரிங். ஒன்ஸ் அகெயின் வந்து காமுடேட்டிவ் ரிங்குனா அந்த 7 கண்டிஷன் வந்து ரிங்கோட கண்டிஷன், 8வது கண்டிஷன் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த கண்டிஷனை சேர்த்து வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங்குன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு. Q√2 அப்படின்றது ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு. Q√2ல வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா P+√2Q அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது ரிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து ரிங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஆரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிங்கில் 2 எலமெண்ட் A, B பிலாங்ஸ் ஆர் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் 0ன்றது வந்து அடிஷனை பொறுத்து அடிக்டிவ். ஸோ அது வந்து பெருக்கிறோம். எதை இப்போ A.0 = 0.A, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஏயை வந்து டாட் ப்ராடக்ட் வித் 0 பண்ணோம்னா அந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2வது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா A bracket - B is equal to -A bracket B அப்படின்னு சொல்லி அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா -AB ப்ராக்கெட்டுக்கு வந்து சமமாக இருக்கும். அதே மாதிரி -A bracket -B bracket is equal to AB அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி A × B - C is equal to AB - AC அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி B - C × A is equal to BA - CA அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது வந்து ரிங்ஸில் நம்ம வந்து சில நேரம் நமக்கு ப்ராப்ளம் போடும்போது இதை வந்து இப்படி பெருக்கலாமா, அப்படி வந்து கூட்டலாமா, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, ப்ளஸ்ஸை பொறுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உண்மை, மைனஸை பொறுத்து உண்மையா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும். ஸோ அந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த எலிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸில் காமுடேட்டிவ் ரிங்குன்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஐடென்டி ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரிங் வித் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு ஐடென்டி எலமெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அது ரிங் வித் ஐடென்டிட்டி. ஸோ ரிங்குக்கு வந்து ஒரு 7 கண்டிஷன், அதோட சேர்த்து 8வது கண்டிஷன் வந்து ஐடென்டி எலமெண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஐடென்டி எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அது ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க, டெஃபினிஷன் மூலமாக சொல்கிறோம். R+. இஸ் ஏ ரிங் called a ring with identity or ring with unit if R has an identity element with respect to multiplication. நம்ம சொன்னதான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா there exists an element A in R such that A is equal to EA is equal to A for all A belongs to R. அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரேஷனல், செட் ஆஃப் ஆல் ரியல்ஸ், ZQR அதெல்லாம் வந்து ரிங்குன்னு பார்த்தோம். இதில் வந்து ஐடென்டி எலமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். தட் இஸ் 1 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அதனால ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். த ரிங் 5Z நாட் ரிங் வித் ஐடென்டிட்டி. அந்த 5Z வந்து என்னது அப்படின்னா ரிங் வந்து ஒரு ஐடென்டி இருக்காது. அதில் அந்த 5Zல வந்து ஒரு ஐடென்டி எலமெண்ட் வந்து இருக்காது. 5Zல எப்படி இருக்கும் எலமெண்ட்ஸு 5, 10, 15 அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து 1ன்றது இருக்காது. அதனால அதில் வந்து ஐடென்டி எலமெண்ட் இருக்காது. ஸோ அடுத்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி ஒரு ரிங் இருந்தது அப்படின்னா அந்த ரிங்கில் வந்து ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்குன்னா அந்த ஐடென்டி எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் இருக்கும். A ring R has an identity element with respect to multiplication, then the identity element is unique. அந்த ஐடென்டி எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிக்கா இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் ஒவ்வொரு ரிங்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரிங் R+. is called the commutative ring with identity. It is commutative ring, it has a multiplicative identity. ஸோ ரிங் வித் காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி என்ன சொல்றோம்னா அந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது ஐடென்டி ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தால் அது ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ZQR எல்லாமே வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போன கிளாஸினுடைய கண்டினியூவேஷன் வந்து பார்த்தோம். அந்த கண்டினியூவேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து நமக்கு குரூப் ஹோமோமார்பிசம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஐசோமார்பிசம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃபண்டமெண்டல் தியரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அப்புறம் பெர்முட்டேஷன் குரூப்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஆல்டர்னேட்டிங் குரூப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அப்புறம் சைக்கிள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், சைக்கிள் ஆஃப் லெங்த் ஆர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து பெர்முட்டேஷனில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அப்புறம் சைக்கிள்ஸை
ஆஃப் லெங்த் ஆர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஆல்டர்னேட்டிங் குரூப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிங் பார்த்தோம். ரிங்ல வந்து காமுடேட்டிவ் ரிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஐடென்டிட்டி ரிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ் வந்து பார்த்தோம். அதில் வந்து ரிங்கில் இருக்கக்கூடிய மற்ற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸை வந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வந்து இதனுடைய தொடர்ச்சி வந்து நமக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.